பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். எபேசியர் 6 அதிகாரம் 2-3 வசனம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயும் கனமணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் பவுலை கொண்டு எபேசு சபைக்கு நிருபம் எழுதி கொண்டு வருகிறார். நிருபம் எழுதி அநேக காரியங்களை எழுதுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பிள்ளைகளே என்று அழைத்து பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்கிறார். பிள்ளைகளை என்ன ஆலோசனை சொல்கிறாரு? உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ உன் தகப்பனை தாயும் கனம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்கிறார். பூமியிலே நமக்கு நன்மை உண்டாயிருக்க வேண்டும், நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும். ஆகையினாலே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதில்லை, பெற்றோருடைய வார்த்தையை மதிக்கிறதில்லை, பெற்றோர் என்ன சொன்னாலும் அதன்படி செய்கிறதில்லை. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே காணப்படுகிறோம். பிள்ளைகள் என்ன சொல்கிறார்களோ, பிள்ளைகள் எதை கேட்கிறார்களோ அதை தான் நான் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே காணப்படுகிறோம். காரணம், பிள்ளைகள் பெற்றோர் வார்த்தையை கீழ்ப்படுகிறதில்லை. நான் நீதிமொழியில் வாசிக்கிறோம், தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற பிள்ளையுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று. நம்ம பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், அவளை பரியாசம் பண்ணக்கூடாது, அவளோட வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிவது நியாயப்பிரமாணத்தில் அல்லது 10 கற்பனைகளில் ஒன்றாய் காணப்படுகிறது. யாத்திராகமம் 20:12 வாசிக்கும்போது, பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாய் என்று தேவன் மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். 10 கற்பனைகள் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அப்படியானா நான் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகாது. நீங்கள் 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, ஈசாய் என்று சொல்லக்கூடியதான வயது முதிர்ந்த ஒரு மனிதன், அவர் தன்னுடைய இளைய குமாரனை பார்த்து சொல்கிறார், நீ பெலிஸ்தருடைய யுத்த பாளையத்துக்கு போக வேண்டும். உடைய 3 அண்ணன்மார் யுத்த களத்தில் இருக்கிறார்கள், பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணும்படியாக போயிருக்கிறார்கள், கோலியாத்தோட யுத்தம் பண்ணும்படியாக அவர்கள் இருக்கிறார்கள். நீ போய் அந்த யுத்த செய்தியை பார்த்து வா, உடைய சகோதரத்தில் அவருடைய சுகச்செய்தியை விசாரித்து அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று தாவீதை சொல்லி அனுப்புகிறார். தாவீதுக்கு அநேக வேலைகள் இருக்கிறது. தாவீது தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீது என்ன பண்ணுகிறாரு, எனக்கு ஆடு மேய்க்கணும் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லாமல் ஆடுகளை காவலாளி வசமாக விட்டு ஓட்டமாக போய் தன்னுடைய சகோதரை விசாரிக்கும்படி போனான். விசாரித்து அவடத்தில் காரியங்களை பேசுகிறார். பேசிகிட்டு இருக்கும்போதும் கோலியாத்து வந்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நிந்திப்பதை தாவீது கண்டு அவன் குதித்து எழுந்தான். கர்த்தரை பற்றி தானே வார்த்தையை அல்லது கர்த்தரை நிந்திக்கிறதான வார்த்தையை அவன் கேட்டபோது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் கோலியாத்தோடு யுத்தம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டான். அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான். இதுக்கு அடிப்படை தகப்பனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தபடினாலே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவர்களான உங்களுக்கு கனம் உண்டாகும், மகிமை உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாட்களாக பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணும்படியாக அணிவகுத்து நிற்கிறார்கள். கோலியாத்தோடு யுத்தம் பண்ணும்படியாக ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு மனிதன், ஒரு மகன், அவனாகவே போய் நான் அந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கோலியாத்தோடு மேற்கொண்டான். காரணம், யார் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படியவர்களை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படியவர்களை கொண்டு ஆண்டவர் தாம் நியமித்த காரியங்களை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த கோலியாத்துக்கும் தாவீதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. தாவீது அவன் சின்ன பையனாக இருக்கிறான். கோலியாத்து சிறு வயது முதல் யுத்தத்தை பழகிறவனாக இருக்கிறான். பல யுத்தங்களை பார்த்தவன், பல யுத்தங்களில் ஜெயமெடுத்தவன். அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சரீரம் முழுவதும் வெண்கலத்தினால் பொதியப்பட்டிருக்கிறது.
யுத்த கலைகளை கற்றவன், பெலிஸ்தருடைய தலைவன், இப்படி அவனை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் ஒரு யுத்தத்தில் கூட அவன் தோல்வி அடைந்திருக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படுகிறதான, பெற்றோர் கீழ்ப்படுகிறதான ஒரு சின்ன தாவீதுக்கு முன்பதாக அவன் தோல்வி அடைந்து விட்டான். தோல்வி அடைந்த மாத்திரமல்ல, அவன் மடிந்து போனான், செத்து போனான். அவனை தாவீது கொன்று போட்டான். காரணம், பெற்றோர் கீழ்ப்படுகிறவள் மேலே கர்த்தருடைய பிரியம் காணப்படுகிறது, அவள் நன்மை உண்டாயிருக்கிறது. யுத்தத்தை பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவனாக தன்னுடைய அடப்பையில் கல்லையும் கவனையும் கொண்டு போனான். ஆனால் அங்கிருந்து யுத்த களத்திலிருந்து புறப்படும் போது நான் வாசிக்கிறோம், கோலியாத்துடைய தலை அவனுடைய கையில் இருந்தது. சவுலை சந்திக்க 2ஆம் முறை சந்திக்க வரும்போது கோலியாத்துடைய தலையோடு கூட வந்தான். அவன் யுத்த களத்தில் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் பாடுகிறார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16 என்று. இந்த பெரிய கனம் எதனால் வந்தது? கீழ்ப்படுகிறதுனால வந்தது. கீழ்ப்படியாதவர்களுக்கு இந்த கனம் நிச்சயமாகவே கிடைக்காது. நீங்கள் லூக்கா 15 அதிகாரத்தில் வாசிக்கும்போது இளையகுமாரனை குறித்து வாசிக்கிறோம். இளையகுமாரன் தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் கொண்டு போனான். நிச்சயமாகவே தகப்பன் நிச்சயமாக அந்த இளையகுமாரனை பார்த்து, நீ செய்கிற தவறு, நீ விதமாக செய்யாத, உடைய அண்ணனோட கூட எங்கே இரு என்று சொல்லி நிச்சயமாக சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் அந்த வார்த்தைக்கு இளையகுமாரன் கீழ்ப்படியவில்லை. தகப்பனுடைய வார்த்தை உதாசீனப்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆஸ்தியில் பாகத்தை வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போனான். தகப்பனோட தூரமாய் போனான். ஆண்டோட சமூகத்தை விட்டு விலகி ஓடி போனான். நியாயப்பிரமாணத்தின்படி அவனை கல்லறிந்து கொல்ல வேண்டும். நான் வாசிக்கும்போது குடியனும் அடங்காதவனுமாய் ஒரு குமாரன் இருப்பானா, அந்த பட்டணத்து மூப்பரிடத்தில் அந்த வாலிபனை அழைத்து கொண்டு போக வேண்டும், அந்த வாலிபனை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணம் இருக்கிறது. ஆனால் அந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரமாக போனான். அடங்காதவனாக, கீழ்ப்படியாதவனாக தகப்பனை விட்டு தூரமாக போனான். வரும்போது எப்படி வந்தான்? கந்தல் துணியோட, பசியான வயரோட, கால்களுக்கு செருப்பு இல்லாதவனாக, தலைக்கு எண்ணெய் இல்லாதவனாக ஒரு பரதேசியாக திரும்ப வந்தான். தகப்பனை விட்டு போகும்போது, தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் தகப்பனை உதாசீனப்படுத்தி விட்டு போகும்போது ஏராளமான ஆஸ்தியோட பணத்தோடு கூட போனான். ஆனால் கீழ்ப்படியாதவன் திரும்பி வரும்போது வெறுமையாக வந்தான். தகப்பனை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய வேலைக்கால் ஒருவனாக வைத்துக்கொள்ளும் என்று சொல்லக்கூடியதான அந்த அடிமட்ட நிலையில் அவன் காணப்பட்டான். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கூட பெற்றோர் கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறீர்களா? நீ கீழ்ப்படியவில்லைன்னா நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உங்களுடைய தலையின் மேலே தங்கும். இந்த வசனத்தில் வாசிக்கும்போது ஒரு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கு கீழ்ப்படிவீர்களானா உங்களுக்கு நன்மை உண்டாகும். கீழ்ப்படியாவிட்டால் நன்மை இல்லாமல் இருக்கும். கீழ்ப்படிவீர்களானா உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். கீழ்ப்படியாவிட்டால் ஆயுசு நாட்கள் போயிடும். இன்னும் அநேக சம்பவங்களை நான் வேதத்தில் வாசிக்க முடியும். கீழ்ப்படிந்து தகப்பட வார்த்தையை கீழ்ப்படிந்து போனதான யாக்கோபு 2 பரிவாரத்தோடு கூட வந்தான். ஆனால் தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத சிம்சோன் அவன் தற்கொலை பண்ணி கொண்டான். என்னுடைய ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுள்னு சொல்லி செத்து போனான். இந்த சிம்சோன் பிறக்கு முன்பதாகவே பெலிஸ்தருடைய கையிலிருந்து சில ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்க்கதரிசனத்தோடு கூட பிறந்தான். ஆனால் 20 வருடம் பெலிஸ்தரை ஆளுகை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன யுத்தம் பண்ணான்னு தெரியவில்லை. ஆனால் அவன் சாகும்போது என்னுடைய ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவுள்னு சொல்லி அவன் தூணை சாய்த்து தற்கொலை பண்ணி கொண்டான். பெலிஸ்தரோட கூட அவன் செத்து போனான். அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. பெலிஸ்தரை ஆள வேண்டியவன் பெலிஸ்தருக்கு மாவரைக்கிறவனாய் காணப்பட்டான். பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்க வேண்டியவன் அவன் இஸ்ரேல் ஜனங்களை அங்கிருந்து மீட்டதாக சொல்லப்படவில்லை. 20 வருடம் அவன் நியாயாதிபதியாக இருந்தான். சில யுத்தங்களை செய்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் மேன்மை இல்லை. அவன் மடியும் போது சாகும்போது பெலிஸ்தரோடு கூட மடிந்து போனான். தாவீது அப்படி இல்லை. 1 நாளாகமும் 29 அதிகாரம் வாசிக்கும் போது அவன் தீர்க்காய் சொல்லவனாக மரித்தான், மிகுதியான ஐஸ்வர்யத்தோடு இருந்தான் என்று வாசிக்கிறோம். தாவீது ஆண்டோட இதயத்தை ஏற்றவனாய் காணப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைய வேண்டுமானா, கனம் உண்டாக வேண்டுமானா, நன்மை உண்டாக வேண்டுமானா பெற்றோரு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்க ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆண்டவர் பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம்.
பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தகப்பனை தாயும் கனமண் என்று சொல்லப்படுகிறப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மை உண்டாக வேணுமே, ஆயுசு நாட்கள் பெருக வேணுமே ஆண்டவரே. தாவீதைப் போல கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இவர்களை மாற்றுவீராக. தாவீது கீழ்ப்படிந்து போனபடினாலே ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாற்றப்பட்டானே. ஆண்டவர் அவன் மரிக்கும் போது செல்வந்தனாய் மரித்தான் என்று நாங்கள் வேதத்தினூடாய் வாசிக்கிறோப்பா. ஏசப்பா கீழ்ப்படியாத இளைய குமாரன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. என்னுடைய ஜீவன் பெரிஸ்தரோடு மடிய கடவுள் சொல்லி தற்கொலை பண்ணி கொண்டதான் நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளப்பா ஆசிரிக்கப்பட்டவளாய் காணப்படுவார்களாக ஆண்டவரே, மேன்மை உள்ளவளாய் காணப்படுவார்களாகப்பா. ஆண்டவர் ஈசாக்கு கீழ்ப்படிந்து போனதான யாக்கோபு ஆண்டவரே கத்த 2 பரிவாரங்களோடு கூட திரும்பி வந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இதை கேட்கிற அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே நன்மை உண்டாயிருப்பதற்கு பெற்றோர் கீழ்ப்படுகிறவர்களாக ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பாவத்தின் இச்சையினாலே ஒருவரும் ஆகாதவளாய் போய்விடாதபடிக்கு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுங்க. உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.